வெல்கம் டு மௌனி மீடியா. டைரக்டர் சாய் பிரபா மீனா. சாய் பிரபா மீனா அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம், யாருப்பா இவர் படம் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரா, அப்படி என்ன படம் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். ஆமாங்க, இவர் தமிழ் சினிமாவுக்காக 3 படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா இன்னொரு படம் இப்போ தான் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவர் டைரக்ஷன் பண்ண படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களை மையமாக வச்சு பெண்களுக்கான விழிப்புணர்வு மூவியை தான் எடுத்திருக்கிறாரு. இப்போ இவர் என்னென்ன படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ போடுறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்றத சொல்கிறேன். டைரக்டர் சாய் பிரபாவுடைய அசிஸ்டன்ட் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சாய் பிரபா மீனா டைரக்ஷன் பண்ண மூவியை பற்றி வீடியோ போடுங்க, ஏன்னா இவர் நிறைய புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னதுனால தான் இந்த வீடியோ. இப்போ இவர் என்னென்ன படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத பார்க்கலாம். இவர் முதல்ல 2023 தாங்க படம் டைரக்ஷன் பண்ணுறதுக்கே இறங்குறாரு. அதுவும் அந்த கதையை இவரே எழுதி தான் டைரக்ஷன் பண்ணுறாரு. அந்த படத்தில் ஹீரோவா ஜெய் ஆகாஷ் நடிச்சிருப்பாரு. அந்த படம் ஆவரேஜாக தான் போச்சு. அந்த படம் தாங்க யோகியன் அப்படின்ற படம். இந்த படத்தில் நிறைய புதுமுகங்களுக்கு இவர் வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறமா அதே வருஷம் 2023 ஜெய் ஆகாஷ் ஹீரோவை வச்சு இன்னொரு படம் டைரக்ஷன் பண்ணுறாரு. அந்த படம் தாங்க எக்ஸ் ஆர்மி அப்படின்ற படம். இந்த படம் ஆவரேஜான வெற்றி படம் தான். அதுக்கப்புறமா 2024 இன்னொரு படம் டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படத்தில் பெண்களை மெயினாக வச்சு எடுத்திருப்பாங்க. இந்த படத்தில் நடிகை சகீலாவும் நடிச்சிருப்பாங்க. அந்த படம் தாங்க இனிமேல் நாங்கள் தான் ஹெட்லைன்ஸ் அப்படின்ற படம். இந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. இந்த படம் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியடையும் அப்படின்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே நிறையவே இருக்குது. அதுக்கப்புறமா இப்போ RR மூவின்னு ஒரு படம் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாரு. எது எப்படி இருந்தாலும் டைரக்டர் சாய் பிரபா மீனாவுடைய பங்களிப்பு அப்படின்றது தமிழ் சினிமாவுக்கு கொஞ்சம் அதிகம் தான் சொல்லணும். இது போன்ற அடுத்தடுத்த வீடியோக்களுக்கு எங்கள் மௌனி மீடியா சேனலோட இணைந்திருங்கள். இந்த மாதிரி நீங்கள் எந்த டைரக்டர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.